வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள தென் சிறுவள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த அருண் டேவிட் என்பவர் குடும்பத்திற்கும், அதே பகுதியைச் சேர்ந்த மணிராமன் என்பவர் குடும்பத்திற்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமண ஊர்வலத்தில் தகராறு ஏற்பட்டு பிரச்சனை இருந்து வந்த நிலையில், அருண் டேவிட் உறவினர் இறப்பு நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்காக சென்று உள்ளார். அப்போது மணிராமன், ராம்குமார் ஆகிய இருவரும் அருண் டேவிட்டிடம் தகராறு செய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நிலையில் அருண் டேவிட் என்பவரின் தகப்பனார் ராஜாமணி என்பவர் துக்க நிகழ்ச்சியில் சண்டை வேண்டாம் என அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அருண் டேவிட் வீட்டில் தனியாக இருந்ததை அறிந்து கொண்ட மணிராமனின் குடும்பத்தார் சுமார் 16 பேர் சேர்ந்து அருண் டேவிட், சரத்குமார், ராஜாமணி ஆகிய 3 பேரையும் கடப்பாரை, கட்டை, கல் போன்ற பொருட்களால் தாக்கியதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து கிடந்தனர். 3 பேரையும் அவரது உறவினர்கள் குண்டுகண்டாக தூக்கி கொண்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வரும் அருண் டேவிட் தலையில் 35 தையல்களும், 2 கால்கள் மற்றும் கைகளில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடன் சரத்குமார், ராஜாமணி ஆகியோர்கள் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்த கீழ்குப்பம் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை செய்து 16 பேர் மீது வழக்கு பதிந்து அதில் 3 மட்டும் கைது செய்ததாகவும், இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமான நபர்களை கைது செய்யாமல் பெயருக்கென்று 3 கைது செய்து இருப்பதாகவும், மற்றவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அது மட்டுமின்றி மற்ற நபர்களையும் கைது செய்ய வேண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராஜாமணி என்பவர் வீடியோ ஒன்றை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ரெட் நியூஸ் தமிழ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுக்கா செம்சிறுவள்ளூர் கிராமத்தை சேர்ந்தவனால எங்க ஊர்ல என் மகன் ஒரு கல்யாணத்து ஊர்வலத்துல என் மகன் டான்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது கண்ணன் மகன் மணிராமன்றவன் என் மகனை பின்னாடியே தூக்கி போட்டு அடிச்சிட்டான். அதுல என் மகனுக்கு அவருக்கு 3 இருந்திருக்கு. இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எங்க அக்கா வீட்டுக்காரரு கணேசன் என்பவர் இறந்துட்டாரு. அந்த துக்க நிகழ்ச்சி வீட்டு வாசல்ல நானே என் மகன் எல்லாம் சொந்தக்காரங்க நாங்க எல்லாம் உட்காந்துருந்தோம். என் மகன் உட்காந்துருக்கும் போது இந்த கண்ணன் மணிராமன்றவன் அவங்க சொந்தக்காரங்க 16 பேர் ஒன்னா நின்றுட்டு வாடா அடிச்சு பாத்துக்கலாம்னு சொல்லி என் மகனை கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிடும் போது பிரச்சனை வேணாம்னு சொல்லி அங்க இருந்த, அதாவது இறப்பு நிகழ்ச்சியில இருந்த சொந்தக்காரங்க எல்லாம் அவனை சமாதானம் பண்ணி சண்டை வேணாம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அனுப்பின பிறகு சபத்தை எடுத்து புதைக்கிறதுக்கு சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. 1/2 கிலோமீட்டர் இருக்கிற சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. நானும் சுடுகாட்டுக்கு போயிட்டேன். சுடுகாட்டுக்கு போன பிறகு என் மகனும் எங்க அண்ணன் மகன் வீட்டுல, என் மகன் அருண் டேவிட், எங்க அண்ணன் மகன் சரத்துங்கிற தம்பி 2 பேருமே எங்க அக்கா வீட்டுல இருந்திருக்கிறாங்க. வீட்டை கதவை அடிச்சு உடைச்சு என் மகன் அண்ணன் மகன் 2 பேர்த்தையும் வெளியே இழுத்து போட்டு அடிச்சு பொதுவால என் மகனே அண்ணன் மகனும் தலையில வெட்டி இருக்கிறாங்க. கடப்பார கம்பியில காலில் அடிச்சிருக்கிறாங்க. அதனால என் மகனுக்கு தலை 2ஆ வெட்டி ஆச்சு. கை கால் உடஞ்சி போச்சு. என் மகனுக்கு அண்ணன் மகனுக்கு எழுதுங்க கை கால் உடஞ்சிருச்சு. என் மகனை அடிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. போன் பண்ணி சொல்லும்போது நான் வழியில விடையாடும் போதே வழியில மறைஞ்சிருந்து அதே 15-16 பேரும் எண்ணெய் அடிச்சு தலையில குடலாளி வெட்டி கடப்பார கம்பியில என் காலை அடிச்சு என் காலையும் என் மகன்காலையும் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்தவங்க என் மகனை காப்பாத்தி ஆம்புலன்ஸுக்கு போய் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ்ல நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது சம்பந்தமா நாங்க கீழ்குப்பம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருந்தோம். புகார் கொடுக்கும்போது போலீஸ் விசாரிச்சு 16 பேர் மேல நாங்க கேஸ் கொடுத்திருந்தோம். நாங்க கொடுத்த கேஸ்ல இது வரைக்கும் 3 பேர் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல மீதி 2 பேர் அடியே படாம சண்டை நடந்த பிறகு 3 நாள் கழிச்சு இதே மெடிக்கல் காலேஜ்ல அவங்களுக்கு அடியாயிருக்கு, எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி எங்க மேல போய் கேஸ் கொடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. இந்த அட்மிட் வச்சு எங்க மேல போய் புகார் கொடுத்துட்டு அவங்க முயற்சி பண்றாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை எஸ்பி ஐயா அவர்களும் எங்க பிரச்சனையை விசாரிச்சு எங்கள் உயிரை காப்பாற்றுமாறு மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.